Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. சிறை செல்லும் முதல்வர்களை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்கிற புதிய சட்டத்தை மக்களவையில் அறிமுகம் செய்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சிறை செல்லும் முதல்வர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய புதிய சட்டம் என்பது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த மசோதாவினுடைய முழு விவரங்கள் என்ன? எதிர்க்கட்சிகள் வட்டாரத்தில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மசோதா ஒன்றை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையிலே தாக்கல் செய்திருக்கிறார். 130வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா. இந்த மசோதாவினுடைய முக்கியமான நோக்கம் தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறை செல்லக்கூடிய பிரதமர், மத்திய அமைச்சர், மாநில முதல்வர்கள் மற்றும் மாநில அமைச்சர்கள் ஆகியோரை அந்த பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்வதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. குறிப்பாக தற்போது இருக்கின்ற சட்டங்களில் சிறைக்கு செல்லக்கூடிய முதல்வர்களையோ அமைச்சர்களையோ அல்லது மத்திய அமைச்சர்களையோ பதவி நீக்கம் செய்வதற்கு எந்த விதமான வழிமுறையும் இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றது. தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஒருவர் 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் 31வது நாட்கள் அவர்களாகவே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு மாநிலமாக இருந்தால் ஆளுநர்களுக்கும், மத்திய அமைச்சர்களாகவோ அல்லது பிரதமராகவோ இருந்தால் குடியரசுத் தலைவருக்கும் இந்த மசோதா அதிகாரம் வழங்குகிறது. இந்த மசோதா முக்கியமாக அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசியல் சாசனத்தின் 239 AA பிரிவு, 164வது பிரிவு மற்றும் ஆர்டிகல் 75 ஆகியவற்றில் இந்த மசோதா திருத்தம் கொண்டு வருவதற்கு விழைகிறது. மொத்தம் 3 மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில அமைச்சர்கள் தொடர்பான விஷயங்களுக்காக ஒரு மசோதா, மற்றொன்று யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி நீக்கம் செய்வது தொடர்பான மசோதா, மற்றொன்று ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முதல்வர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான மசோதா. ஏனென்றால் ஜம்மு காஷ்மீர் என்று 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அடிப்படையில் தற்போது செயல்படுவதால் ஜம்மு காஷ்மீருக்கு என்று தனியாக ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவை அறிமுக நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேசிய KC வேணுகோபால், AIMIM கட்சியினுடைய தலைவர் OIC, அதே போல சுயேட்சை எம்பியான சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலரும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இது எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காக மத்திய அரசு தந்திரமான முறையில் ஒரு முக்கியமான மசோதாவை கொண்டு வந்திருப்பதாகவும், இந்த மசோதாவை தேர்வுக்குழு அல்லது கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்ப வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை தற்போது மக்களவையிலே பதிவு செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.